அவ்வளோ டேஞ்சரஸ் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ரொம்ப காமன் ஆகிடுச்சு. இந்த டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம மைத்ரா ஹாஸ்பிட்டல்லே ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஆக்குரேட்டாக இருக்கிற சர்ஜரியாக இருக்கும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியாகிடும். அந்த வலி குறைஞ்சிடும். அவரால் ஈஸியாக அவரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ண. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இந்த வேளையில் நாங்கள் மருதமுனை கிழக்கிழங்கை மருதமுனையில் நீண்ட காலமாக மருத்துவ சேவை வழங்கி வரக்கூடிய ஒரு நிறுவனம்தான் ரோயல் வெல்னஸ் சென்டர். இந்த நிறுவனத்தினால் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிகமான பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் இந்த மருத்துவ முகாமிற்கு பிரதம மருத்துவ பரிசோதகராக இந்த வேளையில் வருகை தந்திருக்கின்றார்கள் இந்தியாவில் பிரபலமான எலும்பு மற்றும் மூட்டு சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் மிதுன் மாதவன் அவர்கள். அவர்களை நாங்கள் இந்த நேரலையாக அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நாங்கள் தற்பொழுது வைத்தியருடன் எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தமான எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள், அதேபோன்று விழிப்புணர்வுகள், இன்னும் பல செய்திகளை உங்களோடு நாங்கள் பரிமாறுவதற்காக காத்திருக்கின்றோம். அந்த வகையில் சொல்லுங்கள் டாக்டர், உங்களை பற்றி எங்களுடைய நேர்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுவோம். ஹாய், ஐ ஆம் டாக்டர் மிதுன் மாதவன். என்னோட தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை, ஸோ எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் மை லாங்குவேஜ். I work in Maitra Hospital in Kerala, India. Okay. We are a 200-bedded multi-specialty hospital. It's a quaternary care center. நாங்கள் எல்லா விதமான நோய்களையும் பார்ப்போம். Be it orthopedics, cardiology, gynecology, pediatrics, general medicine, general surgery, gastroenterology, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அங்கேயே இருக்குது. நாங்கள் எங்களோட ஹாஸ்பிட்டல் every year we conduct free medical camps all over the world, and இந்த வருஷம் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கோம். We hope to see all the people, and we hope to provide good free medical care to the people of Sri Lanka. Thank you. நன்றி. இந்த காலகட்டத்திலே மக்கள் அதிகமாக எதிர்நோக்கி வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனை. பொதுவாக சமூகத்திலே காணப்படக்கூடிய அந்த மூட்டு மற்றும் எலும்பு சம்பந்தமான நோய்கள் பற்றி கொஞ்சம் சுருக்கமாக குறிப்பிடும். சரி, இப்போது இந்த மூட்டு வலி எல்லாருக்குமே ரொம்ப காமனாக வருது. எல்லாருக்குமே வரும். அந்த ஏஜ் ஆக பிறகு அந்த when we get aged, everyone will get a knee pain. Even I will get, you will get. Okay. It is a natural process. Just like our hairs becoming white, our teeth falling off, the knees also, there will be arthritis for the knees for everyone. It comes at different time periods for everyone. That's all. Okay. Now previously there was no much treatment available for arthritis. The surgeries for the arthritis were considered to be very difficult and very expensive, and the results were not that good previously. But nowadays the technology has advanced so much. Technology ரொம்ப அதிகமாக முன்னாடி தாண்டி போயிடுச்சு. இந்த சர்ஜரி எல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த சர்ஜரி பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்சு நடப்பாங்க பேஷண்ட். ஓகே, இந்த மூட்டு மாற்றி வச்சதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் டே பேஷண்ட்டு காலையில் எழுந்திரிச்சு நடப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஃபிசியோதெராப்பி பண்ணுற வேண்டியதாக இருக்கும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இன்னும் 1 month 1.5 months கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பேஷண்ட்டாலே அவர் முன்னாடி பண்ணுற எல்லாமே பண்ண முடியும். அதனால் இந்த சர்ஜரி அவ்வளோ டேஞ்சரஸ் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ரொம்ப காமன் ஆகிடுச்சு. இந்த டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம மைத்ரா ஹாஸ்பிட்டல்லே ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஆக்குரேட்டாக இருக்கிற சர்ஜரியாக இருக்கும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியாகிடும். அந்த வலி குறைஞ்சிடும். அவரால் ஈஸியாக அவரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். நன்றி. இந்த வேளையில் அந்த பிரபலமாக பெரும்பாலும் மக்களுக்கு வரக்கூடிய சில நோய்கள் தான் சிறுவர்கள் தொடல் முதியவர்கள் வரை ஆர்த்தரைசிஸ் மற்றும் ஆஸ்ட்ரியோபோரோசிஸ். இது எதனால் ஏற்படுகின்றது? இது ஏற்படுவதற்கான அந்த காரணங்கள் என்ன? அதே போன்று இதற்கான சிகிச்சை முறைகள் வீட்டில் இருந்தவாறு எவ்வாறு மேற்கொள்ள முடியும், சுயமாகவே மக்களால் எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்பதை பற்றி கொஞ்சம் தெளிவாக.
நம்ம எலும்பில் கால்சியம் வைட்டமின் டி நம்ம உடம்புல கால்சியத்தோட வைட்டமின் டியோட டெஃபிஷியன்சினால இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாதிரி எல்லாம் உருவாகலாம். அதுக்காக ரெகுலர் எக்ஸசைஸ் தேவை. தினமும் வெளியிலே போகிறது, அந்த சன்லைட் நம்ம உடம்பு மேலே படுறது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வைட்டமின் டி சன்லைட்லேருந்து நம்மளோட ஸ்கின்னே உருவாக்குது நார்மலாக. நம்ம இப்போது டெய்லி வேஜஸ்க்காக ஒர்க் பண்ணுறவரை யோசிச்சு பாருங்கள். காலையிலே சன்லைட் படுறதுக்கு முன்னாடியே ஆஃபீஸில் வந்துடுவோம், சன்லைட் போனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து சேருவோம். ஸோ எங்களுக்கு நமக்கு ரெகுலராக அந்த தேவையான வைட்டமின் டி கிடைக்கல. அந்த ஸ்கின்னாலே அந்த அளவுக்கு வைட்டமின் டி உருவாக்க முடியலை. அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. ஸோ ரெகுலரான எக்ஸசைஸ், வெளியில் போகிறது, உடம்புல சன்லைட் படுறது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஏஜ் ஓல்டானவர், நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த கொஞ்சம் மெனோபாஸ்க்கு அப்புறம் இருக்கிறவர் எல்லாருக்குமே ரெகுலர் எக்ஸசைஸ், குட் ஃபுட் அண்ட் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ், தேவையான சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். நிச்சயமாக வளர்ந்து வரக்கூடிய இந்த நவீன காலத்திலே நாங்கள் உடற்பயிற்சியை மறந்து போய் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உடற்பயிற்சி தான் எங்களுடைய எலும்பு மற்றும் மூட்டுக்களை வலுப்படுத்தும். அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் மிக நீண்ட தூரம் பயணிப்பார்கள், அதே போன்று பெரிய பெரிய பாரமான நிறைகளை தூக்குவார்கள். ஆனால் தற்காலத்திலே சிறிய நிறைகளை கூட எங்களுடைய பெரியவர்களால் தூக்க முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு அவர்களினுடைய உடம்பில் கால்சியம், எலும்பில் கால்சியம் பற்றாக்குறை காணப்படுகின்றது. உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபிசியோதெராப்பி யூனிட்லுக்கு போங்க. ஓகே, இந்த ஃபிசியோதெராப்பி யூனிட்டில் போய் சிம்பிளாக எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க சொல்லுங்கள். கால் மூட்டுக்கு தேவையான எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உட்காந்து கால் மூட்டி நீட்டுறது, கிடக்கிற படுத்துக்கும் போது ஒரு பில்லோ ஏதாவது முட்டுக்கு கீழே வச்சு பில்லோ ப்ரெஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சிம்பிளான எக்ஸசைசஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த பேக் பெயினுக்காக இருக்கிற எக்ஸசைஸ், அது பேக் மசில் ஸ்ட்ரெங்தனிங், கோர் மசில் ஸ்ட்ரெங்தனிங், ரொம்ப சிம்பிளான எக்ஸசைசஸ் இருக்கும். அப்படியே லை டவுன் பண்ணி கால் மேலே தூக்குறது, கால் முட்டு நெஞ்சுக்கு ப்ரெஸ் பண்ணுறது, ரொம்ப சின்ன சின்ன எக்ஸசைசஸ். அது பக்கத்தில் இருக்கிற ஃபிசியோதெராப்பி யூனிட்டுக்கு போங்க. அங்கே போய் அந்த எக்ஸசைஸை கற்றுக்கணும். அவ்வளோதான். அந்த சிம்பிள் எக்ஸசைஸ் கற்றுக்கிறதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் இருந்து நீங்களே பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நன்றி டாக்டர். அதே போன்று தற்காலத்தில் மிகவும் பரவலாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சர்ஜரி தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. இது சம்பந்தமாக பெரும்பாலானவர்களிடத்தில் ஒரு போதிய அறிவு இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இதுக்கு யாருக்கு இது மேற்கொள்ள வேண்டும், இதனுடைய சக்ஸஸ் ரேட் என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக கொடுப்போம். சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த முன்காலத்தில் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரினா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த வலி சுத்தமாக குறையலை அப்படியெல்லாம் சொல்லி கேட்பாங்க. பட் இப்போதைக்கு டெக்னாலஜி ஹஸ் அட்வான்ஸ்ட் ஸோ மச் தட் as I told you before, the patient will walk on the day after the surgery. சர்ஜரி பண்ணி நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு நடப்பாங்க. அதுக்கு மேலே என்ன சொல்லணும், அவ்வளோதானே. இப்போது இந்த ஏஜ் ஓல்டானவருக்கு ரொம்ப பயம் இருக்கும், இந்த ஏஜில் இந்த சர்ஜரி பண்ணலாமா வேண்டாவா அப்படின்னு. ஏஜ் ஓல்டு ஆனவருக்கு தான் இந்த தேய்மானம் வரும். யங் ஏஜில் இந்த அளவுக்கு தேய்மானம் வராது. ஸோ ஏஜ் ஆனவருக்கு மட்டும்தான் இந்த சர்ஜரியே தேவை. ஓகே, ஸோ ஏஜ் ஆகிடுச்சுன்னு நினச்சி இந்த சர்ஜரி பண்ணலாமா வேண்டாவா அப்படி பயப்பட வேண்டாம். யூஸ்வலி ஏஜ்டு பேஷண்ட்ஸ்க்கு தான் இந்த சர்ஜரி தேவைப்படும். இந்த சர்ஜரி இப்போது ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ரொபோட்டிக் சர்ஜரி வந்துடுச்சு. அந்த ரொபோட்டிக் சர்ஜரி, ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் ரொம்ப ஆக்குரேட்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி ஆக்குரேட். நம்ம மேனுவலாக கட் பண்ணுறதை விட அந்த ரொபோட்டிக்னாலே ரொம்ப ஆக்குரேட்டாக கட் பண்ண முடியும். அதனாலே வலி சுத்தமாக இல்லாமல் ஈஸியாக நடக்க முடியும். கொஞ்சம் ஃபிசியோதெராப்பி பண்ண வேண்டியதாக இருக்கும், இந்த எக்ஸசைசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆஃப்டர் சர்ஜரி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களோட வேலை, டெய்லி வேலை எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். நன்றி டாக்டர். அதே போன்று சில எலும்பு தொடர்பான சில நோய்கள் பரம்பரை ரீதியாக கடத்தப்படுகின்றன, ஜெனட்டிக் ரீதியாக கடத்தப்படுகின்றன. அவ்வாறான ஜெனட்டிக் டிசீஸ் என்ன? அதாவது சில பரம்பரை ரீதியாக நோய்கள் கடத்தப்படுவதனால் அது சம்பந்தமான ஒரு அச்சம், பயம் எங்கள் மக்கள் மத்தியில் எழுகின்றது. ஸோ அதை பரம்பரை ரீதியாகத்தான் கடத்தப்படுகின்றது என்ற அறிவு, விழிப்புணர்வு எங்களுடைய மக்கள் மத்தியில் காணப்படவில்லை. ஆகவே ஜெனட்டிக் ரீதியாக கடத்தப்படக்கூடிய அந்த டிசீஸ் என்ன வகையான டிசீஸ் காணப்படுகிறது? ஓகே, இப்போது நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கீங்க. அந்த நட்டலுக்கு உழவு இருக்கிற கொஞ்சம் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம மேரேஜ் பண்ணும்போது நம்மளோட ரிலேட்டிவ்ஸை,
மேபி ஃபஸ்ட் டிகிரி மேபி செகண்ட் டிகிரி எங்களோடையே தெரிஞ்சவரை மேரேஜ் பண்ணிடுச்சுன்னா இந்த மாதிரி நட்டலுக்கு வளவு அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேயா, ஜெனட்டிக்கலி அவர் ரிலேட்டிவ்ஸை மேரி பண்ணிடுச்சுன்னா இந்த டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போது நட்டலோட வளவுக்கு ஸ்கோலியோசிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்போது எங்களோட ஹாஸ்பிட்டலில் நிறைய இந்த மாதிரி ஸ்கோலியோசிஸ் சர்ஜரி பண்ணுறாங்க. இப்போது பிறந்த அந்த டைமில் இருந்தே வர ஸ்கோலியோசிஸ் இருக்குது, கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் அந்த பியூபர்ட்டி டைமில் வர ஸ்கோலியோசிஸ் இருக்காங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கோலியோசிஸ் இருக்குது. அதுலேயே இந்த பிறந்த உடனே வர்றது அது ஜெனட்டிக் கம்போனண்ட் இருக்கிறது தான். அந்த ஸ்கோலியோசிஸ்க்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் எந்த அளவுக்கு அது நம்ம இந்த எல்லா இடத்துலையுமே கொடுக்க முடியாது. இப்போ எங்களோட ஹாஸ்பிட்டல்னால் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்குது, அதனால எங்களால் ஈஸியாக அங்கே பண்ண முடியுது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு நார்மலாக இருக்கிறவருக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனையே. இந்த நட்டலுக்கு வலவு இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு போய் சேரணும் நம்ம, அவ்வளோதான். எல்லாத்துக்குமே இப்போ அட்வான்ஸ்டாக இருக்கிற ட்ரீட்மெண்ட் இருக்குது, நம்ம அது ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும். நிச்சயமாக. இறுதியாக உங்களுடைய மருத்துவ அனுபவத்திலே நீண்ட காலமாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் உங்களுடைய மருத்துவத்துறை செய்து வருகின்றீர்கள். இந்த வேளையில் நீங்கள் எதிர்நோக்கிய உங்களால் மறக்க முடியாத அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் அட் த மெடிக்கல் கேஸ்? ஓகே, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல இந்த நட்டலோட வளவோட கேஸு, ஒட்டுமிக்க மோஸ்ட் ஆஃப் த பெரிஃபரல் ரீஜன் யாருக்குமே இந்த மாதிரி மருத்துவம் இருக்குன்னு தெரியாது. அதனால தான் அந்த நட்டலுக்கு வளவு இருக்குது அவ்வளோதான், இனிமேல் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. பட் எங்களோட ஹாஸ்பிட்டலில் அந்த நட்டலோட சர்ஜரிஸ் நிறையா நடக்குது, தினமும் நடக்குது. ஓகேயா, இப்போது 120 டிகிரி நட்டலுக்கு வளவு இருக்கிறது வரை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி எதுவும் பிரச்சனை இல்லாமல் அந்த பேஷண்ட் ஈஸியாக நடக்குது. இப்போது முன்னாடி அந்த அளவுக்கு வளவு இருக்குதுன்னா எதுவுமே பண்ண முடியாது, அப்படி தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இப்போதைக்கு அதோட ட்ரீட்மெண்ட் ஈஸியாக கிடைக்கிது. இன்னொரு பேஷண்ட் வந்தாங்க பீகார், அங்கே அந்த நார்த் இந்தியாவிலேருந்து. ஏதோ சின்ன ஆக்சிடெண்ட் தான், பைக் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கை மேலே நல்லா அடிபட்டுடுச்சு. அங்கேருந்து சொல்லியிருக்காங்க போல் அந்த கை முறித்து கட் பண்ணி கலையணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பயப்பட்டு ட்ரெயின் ஏறி வந்திருக்காங்க. ஓகே, இங்கே வந்து பார்க்கும்போது எதுவும் பிரச்சனை இல்லை, அந்த ஃப்ராக்சர்ஸ் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா அவரோட கை ஓகே. ஸோ நம்மளாலே அந்த உடம்பு சேவ் பண்ண முடியும், அவரோட கை சேவ் பண்ண முடியும். ஆனாலும் பெரிஃபரல் ரீஜன்ஸில் இல்லை, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, கட் பண்ணிவிடுங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, நம்மளால் ட்ரீட் பண்ணி எல்லாமே சரிப்பட வைக்க முடியும். இப்போ எங்களோட இதில் ஹேண்ட் சர்ஜரி யூனிட்னே சொல்லி செப்பரேட் யூனிட் இருக்குது. ஆர்த்தோபெடிக்ஸ்லேயே ஸ்பைன் சர்ஜரி ஒரு யூனிட் இருக்குது, மூட்டு மாற்றி வைக்கல் இன்னொரு யூனிட் இருக்குது, ஹேண்ட் சர்ஜரி இன்னொரு யூனிட் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சேர வேண்டியது தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஓகே, ஆகவே மூட்டு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கான நவீன காலத்திலே பல்வேறு சிகிச்சை முறைகள் வந்துள்ளன. ஆகவே கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உரிய மருத்துவரை நாடும்போது அதற்குரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இறுதியாக டாக்டர், நாங்கள் முடித்துக்கொள்வதற்கு முன்னர் எங்களுடைய நேயர்களுக்கு மூட்டு மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய ஆலோசனை என்ன, அதே போன்று அவர்களுடைய ஃபுட் ஹேபிட் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் இறுதியாக சொல்லுங்கள். இப்போ எல்லாருக்குமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்லேயே நிறையா கால்சியம் ரிச் டயட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுங்க. கோழி முட்டை, ஃபிஷ், மீட் எல்லாமே சாப்பிடலாம். யூரிக் ஆசிட் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவருக்கு யூரிக் ஆசிட் கம்மியான டயட்டு, அது உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற ஏதாவது டயட்டீஷியனை போய் பார்த்தா போதும், அவரே சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ஆடு, போத்து அந்த மாதிரி எல்லாம் ரெட் மீட் அதிகமாக இருக்கிற, பியூரின்ஸ் அதிகமாக இருக்கிற டயட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி மிச்சம் இருக்கிற டயட் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். இலக்கறிகள், லீஃபி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் உங்களோட டயட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். மில்க்கு அந்த மாதிரி எல்லாம் உங்களோட டயட்டில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க. ப்ரோட்டீன்ஸ் அதிகமான டயட் எடுங்க. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மெனோபோஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு கால்சியம், வைட்டமின் டி சப்ளிமெண்ட் சாப்பிட்டுக்கலாம். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். நன்றி டாக்டர். இதுவரை எங்களோடு
எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளையும் அதேபோன்று விழிப்புணர்வுகளையும் வழங்கியிருந்தார் இந்தியாவைச் சேர்ந்த பிரபல எலும்பு மற்றும் மூட்டு வைத்திய நிபுணர் டாக்டர் மிதுன் மாதவன் அவர்கள். அதேபோன்று இன்றைய தினம் எங்களுடைய கிழக்கிழங்கின் மருதமுனையிலே நீண்ட காலமாக மருத்துவ சேவை வழங்கி வரக்கூடிய ஒரு நிறுவனம் ராயல் வெல்னஸ் சென்டர், அந்த நிறுவனத்தினுடைய ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இன்று அவர்களினுடைய நிர்வாகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெருந்திரளான மக்கள் வந்து தங்களுடைய எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் அதே போன்று இங்கு வழங்கப்படுகின்ற சேவைகளுக்குரிய பிரச்சனைகள் அனைத்தையும் பெற்று அதற்குரிய மருத்துவ சேவைகளை பெற்று நலமுடன் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தியும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இதுவரை எங்களுக்கு நேரலை வழங்கிய டாக்டர் மிதுன் மாதவன் அவர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம், வணக்கம்.